இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்முடைய 2.0 நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அன்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பிறப்புகள் இணையும் தாய் கழகத்தினுடைய திரும்பும் விழாவாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிக அருமையான வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், நம்முடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை, முன்னிலை வைக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் தம்பி ரவீந்திரநாத் அவர்களை, அன்புக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களை, சையதுகான் அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியம்மாள் அவர்களை, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயப்பன் அவர்களை மற்றும் தாய் கழகம் திரும்பும் விழாவில் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர்களை, அன்பிற்கினிய தாய்மார்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடை மிக வித்தியாசமான மேடை. சில காலத்துக்கு முன்பு வர நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மேடையில் இருப்பார்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனா லேட்டா இருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் திரும்பி இருக்கிறார். அவரையும் அவருடன் நம்முடைய இயக்கத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டனா நான் மனமு வந்து வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் ரசிகன் தான். கழகம் எம்ஜிஆரை வளர்த்தது, அவரும் கழகத்தை வளர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தாய் கழகத்துக்கு, தாயின் மடிக்கு நீங்கெல்லாம் திரும்பி இருக்கிறீங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின அதிமுக யாருக்கோ அடிமை சேவகம் செய்ய போனதுனால உரிமை குரல் எழுப்பி தாய் கழகத்திற்கு திரும்பி இருக்கீங்க.
தடம் மாறாமல் திராவிட பாதையில பயணத்தை தொடரும் உங்களை எல்லாம் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கியுள்ள இயக்கம் அவரையும் அவரது கொள்கைகளை மறந்து துரோகத்தினுடைய முழு உருவம் ஆனதால பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. சுயமரியாதையின் கோட்டையான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் உடன்பிறப்பாக உங்களை எல்லாம் வருக வருக என மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். நம்முடைய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை இந்த மேடையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதி இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பேசினார்கள். மறுநாள் காலையில் முரசொலியில் என்ன ஹெட்லைன்ஸ் போட்டாங்க தெரியுமா? பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டாங்க. நம்ம ஓபிஎஸும் முரசொலி செய்தியை குறிப்பிட்டு அவையில் பேசினார். உடனே கலைஞர் என்ன சொன்னார் என்று கேட்டால், பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அதற்காக கவலைப்படக்கூடாது. பச்சை தமிழர்னு தந்தை பெரியார் அவர்கள் காமராசருக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் முரசொலி கொடுத்திருக்கிறது. அதுவும் முரசு அடித்து கொடுத்திருக்கிறதுன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இப்படி தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சதை நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.